Hi friends, today recipe முருங்கைக்காய் கூட்டு. இந்த முருங்கைக்காய் வந்து ரொம்பவே நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதே மாதிரி இதில் வந்து இரும்பு சத்து வந்து அதிகமாக இருக்குது. ஸோ முருங்கைக்காய் வந்து டெய்லி நீங்கள் எடுத்துக்கங்க. இது வந்து என்னுடைய கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால நான் வந்து இந்த முருங்கைக்காய் கூட்டு வந்து இன்னைக்கு வந்து செய்ய போகிறேன். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துடலாம். முருங்கைக்காய் வந்து ஒரு 4-5 முருங்கைக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அப்புறம் இஞ்சி பூண்டு. இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பூண்டு வந்து ஒரு 3 பீஸ் வந்து பூண்டு. இதை வந்து நல்லா நச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ பேன் சூடாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு இதில் வந்து ஜீரகம் 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், இப்போ நம்ம வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வேகிற வரைக்கும் நீங்கள் வந்து இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கதை போட்டுடலாம். ஸோ இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ தக்காளியுமே நல்லா வேகட்டும். ஸோ தக்காளி வேகிறதுக்கு லைட்டாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். லைட்டாக மூடி வச்சோம்னா தக்காளி நல்லா வெந்துடும். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு மசாலா ஆட் பண்ணிடலாம். மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரகத்தூள் அது ஒரு முக்கால் ஸ்பூன் ஜீரகத்தூள். மிளகாத்தூள் நீங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. நான் வந்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாத்தூள். ஸோ இப்போ இதை எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க முருங்கைக்காவை இதில் வந்து சேர்த்துடலாம். இப்போ இன்னும் கொஞ்சமே தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வெங்காயம் தக்காளியில் உப்பு சேர்த்தோம். இப்போ நம்ம முருங்கைக்காய்க்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா வேகட்டும். அதே மாதிரி கொஞ்சம் தண்ணியும் வற்றட்டும். முருங்கைக்காய் மூடி வச்சோம்னா வெந்துடும். இன்னும் கொஞ்சம் முருங்கைக்காய் வேகணும். மூடி வச்சுருவோம். இப்போ இதை திறந்து பார்த்துடலாம். ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்காவுமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.